உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சிறந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்ட யோக பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அற்புதமான ஒரு முழு நிவர்த்திக்கான ஒரு சிறந்த பலன்கள். மாசி மாதம் ஒரு சிறந்த யோக பலன்களை, மாசி மாதத்தினுடைய சிறந்த முழு நிவர்த்திக்கான யோக பலன்களை இன்னைக்கு தெளிவான முறையில் பார்க்க போகிறோம். அது என்னங்க முழு நிவர்த்தி அப்படின்னா, கடந்த புரட்டாசி 29ஆம் தேதி முதல் தை 29 வரை குரு வக்ரமான காலங்கள். இந்த குரு வக்ரமான காலங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 29 முதல் தை 29 வரை 15/10/2024 முதல் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ஏற்பட்ட குரு வக்ர காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை வேதனைகள் உங்களுக்கெல்லாம் இந்த 4 மாத காலங்கள், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது புரட்டாசியினுடைய இறுதி பகுதி. ஆக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 4 மாத காலங்கள் கால கிரகங்கள் 4 பக்கங்களிலும் உங்களை நாசப்படுத்திவிட்டது. என்னென்னமோ சோதனைகள் வேதனைகள்லாம் உங்களை பாடா படுத்திவிட்டது. குரு இந்த வக்ர காலங்களில் குரு யார்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செல்வத்தை வாரி தரக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பு தொழிலை உருவாக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த 4 மாத காலங்கள் வக்ரமாக இருந்து தை 29ஆம் தேதி நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்ச நஞ்ச சோதனைகள் அல்ல. உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமான பாதிப்புகள். பார்த்தீங்கன்னா குரு வக்ர காலத்தில் நிறைய பேருக்கு செய்கிற தொழில் அடி மேல் அடி, செய்கிற தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். அடி மேல் அடி. என்னடா இப்படி எதை செஞ்சாலும் ஒரு படி போனால் 10 படி சறுக்குது, ஒரு படி ஏறினா 10 படி சறுக்குது என்று சொல்லக்கூடிய தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் புதுசாக தொழில் ஆரம்பித்து இந்த தை மாதம் கூட ஓடாமல் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்க கூட அடி மேல் அடி விழுந்திருக்கு. தை மாதத்தை நம்பி ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அடி மேல் அடி விழுந்திருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தொழில் பாதிப்புகள், நிறைய தொழில் புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். நான் ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. புரிஞ்சுட்டியா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கு மேலே கடன். இந்த குரு வக்ர காலத்தில் குரு தனகாரகன் இல்லையா? ஆக பொருளாதார பிரச்சனையினால கடனுக்கு மேல் கடன் ஆகக்கூடிய நிலை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல அப்படிப்பட்ட வேதனைகள்லாம் இந்த கடனால் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? வரவுக்கு மீறி செலவு வருவதனால் கடன் அதிகப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது. அரசு வேலையை நம்பி இப்போ அரசு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிற காலம் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த 4 மாத காலங்கள் அரசு வேலை, இந்த அடுத்த மாதமே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, இந்த 5 லட்சத்தை கூட மீதி ஒரு 4 லட்சத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி பணத்துக்கு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லி பணத்தை மோசடி பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கும். அடுத்து இடம் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த இடமே மோசடியான இடமா இருந்திருக்கும். இல்லை பணத்தை அட்வான்ஸை வாங்கிட்டு அந்த இடத்த முடிச்சு தராமல் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், ஏமாற்றுதல் நடந்திருக்கும். இதெல்லாம் குரு வக்ர காலங்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகள், வேதனைகள்.
அடுத்து பிள்ளைகளால் மிகப்பெரிய பிரச்சனைகள், சொன்னபடி கேட்காத பிள்ளைகள், மேலும் பிள்ளைகளுடைய காதல் பிரச்சனைகளால் மிகப்பெரிய சோதனை வேதனைகள், போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்து நல்லா இருந்த குடும்பத்தில் கூட மிகப்பெரிய பிரச்சனைகள், நல்ல சந்தோஷமா இருந்த குடும்பத்தை கூட குழப்பங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் குருவனுடைய வக்ர காலத்தில், அதாவது நல்லவனும் பொல்லாதவனாக கை கட்டி நிற்க வேண்டிய நிலையை உருவாக்கி விட்டான், நீதிமானாக இருந்த மனிதன் கூட நீதி தவறிவிட்டான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக்கப்படுவதுதான் இந்த குரு வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள், வேதனைகள். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சியாக கால கிரகங்களின் சூழ்ச்சியாக சுழட்டி அடிக்கப்பட்ட உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே, உங்களை சுழட்டி அடிக்கப்பட்ட துன்பங்கள் அடுத்து விரட்டப்படும் ஒரு அற்புதமான காலம். எல்லா பிரச்சனைகளுமே விலகக்கூடிய ஒரு அருமையான காலம். இதுதான் இந்த மாசி மாசம் நமக்கு ஏற்பட போகின்றது. இந்த அப்படிப்பட்ட மாசி மாச பலன்களைத்தான் எப்படிப்பட்ட கிரக யோகங்களோடு இந்த துன்பங்கள்லாம் விலகப் போகிறது, நல்ல சிறந்த ராஜயோகங்கள், செல்வ யோகங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 ஆண்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுதான் முக்கியமான காரணம். அதற்கான சிறந்த யோக பலன்களை இந்த மாசி மாச பலன்களாக தெளிவாக பார்க்க போறோம். சரிங்களா? ஆக இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக உலகத்தில் ஒவ்வொரு முறை எத்தனையோ முறை பஞ்சாங்க முறை பார்க்கப்பட்டாலும் எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறாரோ அவரால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படிதான் இங்கே பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் ஜாதகம் எல்லாரையும் படைத்த அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது. அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல, அவரை போய் பார்த்தேன் கல்யாணம் முடியல, இவரை போய் பார்த்தேன் கல்யாணம் முடியல, அங்க போய் பார்த்தேன் வேலை கிடைக்கல, இங்க போய் பார்த்தேன் அவர் சொன்ன மாதிரி வேலை கிடைக்கல, தொழில் நல்லா ஓடல, கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சோதனை வேதனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவுதான் இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக சரியாக கணித்தால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் ஒரு சரியான நிவர்த்தி கிடைக்கும். ஆகவே கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? மாசி மாத பலன்கள். இந்த மாசி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம், எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு கும்ப ராசிக்கு மாசி மாத பலன்களை ஒரு சிறப்பாக யோகமான ஒரு கிரகத்தினுடைய முழு நிவர்த்திக்கான பலன்களாக இந்த மாசி மாத பலன்களை பார்க்கிறோம். என்ன முழு நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 4 மாதங்கள் குரு பகவான், அதாவது கும்பராசிக்கு தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதியும் தனகாரகனும்
புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமடைந்த காலங்கள். பிள்ளைகளால பிரச்சனை, செய்கிற தொழிலால பிரச்சனை, நிம்மதி இல்லை, வருமானம் இல்லை, பாடா படுத்திருச்சப்பா. அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், இது இப்படி ஆகிப்போச்சு, அதை சரி பண்ணா இதை சரி பண்ண முடியல, இதை சரி பண்ணா அதை சரி பண்ண முடியல. என்னப்பா வாழ்க்கை, ரொம்ப மோசம். இப்படியெல்லாம் கஷ்டங்களை அனுபவித்த அந்த கும்பராசிக்காரர்களுக்கு முழு நிவர்த்தி அடைகின்ற குரு பகவான் தனகாரகனும் லாபாதிபதியும் முழு நிவர்த்தி அடைகின்ற ஒரு சிறந்த மாதம்தான் இந்த மாசி மாதம். புரியலையா? ஆக ஒரு குரு பகவான் முழு சக்தியை, தன் சுய சக்தியை, சுய புத்தியை, சுய எதை சொந்த புத்தியில பேசுறானா? என்னப்பா புத்தியில பேசுறேன், தண்ணி நீ அடிச்சிருக்கானா அப்படிப்பாங்க. அந்த மாதிரி குரு பகவான் தன் சுய புத்தியை இழந்து, சுய பலத்தை இழந்து எல்லாருக்கும் துன்பத்தை கொடுத்த ஒரு குரு பகவான் முழு நிவர்த்தி அடைந்து அவர் ஒரு முழு பலத்தையும் காட்டக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாசி மாதம். அதாவது கிறுக்க மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பேசுறாங்கன்னா, புத்தி போய் வேற மாதிரி வேலை செய்யுது, அதெல்லாம் மாறுது. ஏன் அப்ப தெரியாம பேசிட்டு, ஆமாப்பா எப்பா மன்னிச்சுக்கப்பா, ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது, தெரியாம நடந்து போச்சு அப்படின்லாம் நிறைய தொழிலில், வியாபாரத்தில், மற்ற இடங்கள்ல உங்களுக்கு நிறைய இடையூறு பண்ணவங்க, இடைஞ்சல் பண்ணவங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். ஏன்னா குரு பகவான் நல்ல புத்தி புகட்டக்கூடிய, நல்ல வருமானத்தை தரக்கூடிய, நல்ல தொழில் யோகத்தை தரக்கூடிய, நல்ல தொழில் ஸ்தலத்தை உருவாக்கக்கூடியவர். அவர் கெட்டாச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அப்ப எல்லாமே மாறப்போகுது. அதே பிள்ளைகளை புத்தியை கெடுத்து விட்டு போற. ஏன்னா புத்திரக்காரகன் அவர். வீட்டில் இருக்க பிள்ளைகள்லாம் புத்தியை இழந்து தெரியக்கூடிய நிலை ஏற்பட்டு புத்தி கெடுப்பு அலையதியா, சுய புத்தியில இல்லை. அப்ப அந்த பிள்ளைகள் நல்ல புத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த புத்திரக்காரகன் குரு பகவான் முழு நிவர்த்தி அடைகிறார். அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறார். நல்ல புத்தியை கொடுத்து நல்ல கல்வி அறிவு, படித்த பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் முன்னேற்றங்கள், வியாபார முன்னேற்றங்கள், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். ஆக இந்த மாசி மாதம் ஒரு தெய்வீக மாதமாக அமைகிறது. இதற்கு காரணம், அதாவது மாசி 14ஆம் தேதி புதன்கிழமை உலகமே கொண்டாடப்படுகின்ற மகா சிவராத்திரி. அந்த பிள்ளைகளோடு குடும்பத்தோடு மகா சிவராத்திரியை கொண்டாட மறந்து விடாதீர்கள். சிவனையும் வழிபடுங்கள், உங்கள் குலதெய்வத்தையும் வழிபடுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்வதோடு சிவ வழிபாடையும் சரியாக செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும். குலதெய்வத்துக்கு போனால் மட்டும் பத்தாது, சிவ வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட மறந்து விடாதீர்கள். என உலகத்தில் அவனன்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. புரியுங்களா? சர்வேஸ்வரன், சகலவும் சர்வேஸ்வரனால் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி. அடுத்ததாக இந்த கும்ப ராசியில் சிவபெருமானுடைய சக்தியை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ள சூரியனாகப்பட்டவன். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சிவனின் அம்சம். அப்படி சிவனின் அம்சமான ஒரு சூரியன் உங்க கும்பராசி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம். ஆகவேதான் நீங்க சிவபெருமானை வழிபட மறந்து விடாதீர்கள். அப்போ இந்த கும்பராசியில சூரியன், அதாவது சிவபெருமானுக்கு அதிபதியான அந்த சூரியன், சிவபெருமானின் அம்சமான சூரியனும் புதனும், அதாவது கும்பராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும், மேலும் சனி பகவான், கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான், ஆக சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், அதாவது சிவனுக்கு அடுத்தாப்புல சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு மாசி மாதம்.
ஆக நீங்கள் செய்ய வேண்டியது பூர்வ புண்ணியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய புதனும் சூரியனும் சனியும் சேரும் பொழுது இந்த மாசி மாசம் குலதெய்வ வழிபாடை சரியான முறையில் நீங்கள் வழிபட்டு அந்த முறையை சரியாக செய்யும் பொழுது, வழிபாடை சரியாக செய்யும்போது உங்கள் வியாபாரம் பெருகும், உங்கள் பிள்ளையோட பிரச்சனைகள் தீரும், உங்கள் தொழில் முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா தெய்வீக சக்தியை உங்க ராசியில் ஏற்படுத்துகின்ற பிரபஞ்சத்தில் அனைத்து தெய்வீக சக்தியிலும் உங்க இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம். மேலும் பொதுமக்கள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தனகாரகன் குரு பகவான் 4ஆம் இடம். பொதுமக்கள் ஸ்தானம் உங்கள் தொழில் விருத்தி அடையக்கூடிய ஸ்தானம், சொத்து சுகங்கள் பெறக்கூடிய ஸ்தானம், பதவி வியாபாரம், பதவி யோகம், வியாபார யோகம், பதவி யோகம், தொழில் யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகத்தையும் தரக்கூடிய இடத்தில் அதையெல்லாம் கெடுத்த குரு பகவான் அதையெல்லாம் மீண்டும் அள்ளித் தருகின்ற யோகம்தான் இந்த மாசி மாதம். குரு பகவான் முழு நிவர்த்தி அடைந்த எல்லா யுகத்தையும் தரக்கூடிய ஒரு சிறந்த மாதம். மேலும் உங்களுடைய தனஸ்தானத்தில் 4ஆம் அதிபதி சுக்கிரன், கலசரக்காரகன், அடிக்குது பாரு சுக்கிரன், அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வலிமையோடு உச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகம், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் உங்கள் தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய செல்வ யோகத்தை ஏற்படும், மிகப்பெரிய சொத்து யோகத்தை ஏற்படும், மிகப்பெரிய வியாபாரத்தில் வருமானத்தின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், சிறந்த வாகன யோகத்தை ஏற்படுத்தும், சொத்துக்களாலும் இடங்களாலும் வீடுகளாலும் வாகனத்தாலும் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு ஒட்டக்கூடிய காலத்தை உருவாக்கும். இதெல்லாம் வரும் நினைச்சு ஏமாந்துட்டேனாங்க, ஒரு 4 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டேனே, படாத பாடுபட்டுட்டேனே அப்படின்னு அதெல்லாம் மாறக்கூடிய நிலை ஏற்படும். நினைத்த மாதிரி செல்வங்கள், நினைத்த மாதிரி வியாபாரம், நினைத்த மாதிரி பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள் அனைத்தும் தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாசி மாதம் உறுதியாக அமைகிறது இந்த கும்பராசி. புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து உங்களுக்கு 3-10க்குரிய தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்தால் வாகன தொழில்கள், புதிய முதலீடு வாகன தொழில்கள் சிறப்பு பெறும். புதிய வாகனம், அதாவது கனரக வாகனங்கள் நிச்சயமாக வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். கனரக வாகன தொழில்கள் நிச்சயமாக ஏற்படும். அதை புதிய கனரக வாங்கி அந்த தொழில் நல்லபடியா மீண்டும் புதுப்பித்து புதிய தொழிலை ஏற்படுத்தக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். அது எந்தவித சந்தேகமே இல்லை. அதே போல புதிய சொத்துக்கள், புதிய பூமி யோகங்கள், புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல யோகமும் இந்த மாசி மாதத்தில் உறுதியாக ஏற்படும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைவதால் நேரம் அந்த இடத்த பார்த்தோம், இந்த இடத்த பார்த்தோம், முடியல அப்படின்னு அந்த இடமெல்லாம் முடியக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அந்த இடம் கைவிட்டு போயிருக்கும். சில இடங்கள்லாம் ஒரு முக்கியமான இடத்தை எதிர்பார்த்திருப்பீங்க, ஒரு முக்கியமான பதவி எதிர்பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? இப்படிப்பட்ட கைவிட்டு போன எல்லாமே நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு கும்பராசிக்கு ஏற்படுகின்ற ஒரு சிறந்த யோகமான காலங்கள். அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மேலும் உங்களுக்கு எல்லா கிரகம் அமைப்புகளுடைய யோகத்தையும் சொல்லியாச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்க தனிப்பட்ட பிரச்சனைகளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் முழு நிவர்த்தி கிடைக்கும். நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டங்க, நாங்க பார்க்காத இடம் பாய் கிடையாது, அப்படி நடக்குன்றாங்க, இப்படி ஒன்றும் நடக்க மாட்டேங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நானும் விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கேன். முதல்ல ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால், அந்த இறைவனால், அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் நம்ம தலையெழுத்து தான். அவர் எழுதின தலையெழுத்து தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை.
ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரம்மவேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்கு, வாங்கிக்கங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை தெளிவா பார்த்துக்கலாம். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.